வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ், அதாவது ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கான இன்டிமேஷன். என்னைக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, October 19, 2024 அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. The candidates who secured minimum qualifying marks in the common written examination. அதாவது பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருப்பாங்க, பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மார்க்ஸ் இருக்கவங்க எல்லாருமே உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஷுட் அப்லோட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன சர்டிஃபிகேட்னு கீழே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் வரும், மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தான் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் த்ரூ யுவர் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ். அதாவது இமெயில் ஐடி, ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அந்த இமெயில் ஐடி மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். மண்டே 3/2/2025 நாளைக்கு ஆக்சுவலாக ஓப்பன் ஆகுது. 6 AM ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். தென் தேர்ஸ்டே 6/2/2025 6 o'clock வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. மண்டே டு தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப் டு அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா PDF ஃபைலில் 200 KB இருக்கணும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். முன்னாடியே அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்களா, SSLC, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்டு, தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 MB இன் PDF ஃபைல். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப் டு 200 கிலோபேஸ் per சைஸ் இருக்கணும் PDF ஃபைலில். PSTM சர்டிஃபிகேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB வரைக்கும் இருக்கணும். எல்லாமே PDF ஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு 1 MB இன் PDF ஃபைலு. டிஸ்ட்ரிக்ட் விடோ 200 KB இன் PDF ஃபைலு. எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கு மேலே போகக்கூடாது, அப் டுனா இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். 200 கிலோபேஸ் per சைஸ் இன் PDF ஃபைலு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யார் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும்னா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா, உங்களுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 200 கிலோபேஸ் per சைஸ். இதுவும் PDF ஃபைல் தான். அதர்ஸ் தான் இப்போ NCC சில எடுத்து கொடுத்துருப்பீங்க, பாண்டட் லேபர்ஸு, டிஸ்சார்ஜ் ஆர் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஒரு 1 MB சைஸ்க்குள்ளே இருக்கிறதா PDF ஃபைலில் அனுப்பிவிட்ருங்க. இஃப் எ கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு அப்லோட் த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம், இந்த 3 நாளுக்குள்ளே, அதாவது மண்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பலை, இந்த சர்டிஃபிகேட்லாம் அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் டைம் கிடையாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். த எபோவ் செட் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் பை யூசிங் த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ஒன்லி. நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த இமெயில் மூலமாக மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்ஸை அனுப்பணும். மற்ற எது மூலமாகவும் நீங்கள் வந்து அனுப்ப முடியாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நாளைக்கு வெப்சைட்டில் அதுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் பாஸ்வேர்ட் டஸ் நாட் நோன் ப்ளீஸ் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் லிங்க் அவைலபிள் இன் த வெப்சைட். ஏன்னா சில பேர் மறந்துருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே லிங்க் கொடுத்துருக்கிறதுலே ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு அது மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதினவங்களாம் மறக்காமல் நாளைக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எவ்வளோன்னு போய் முதல்ல செக் பண்ணுங்கள். பார்ட் ஏலையும் இருக்கணும், பார்ட் பிலையும் இருக்கணும். அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நேம் மிஸ் ஆகாது, இல்லைனா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட் மேபி உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ ரெகுலராக வந்து வெப்சைட் நீங்களும் செக் பண்ணுங்கள், நாங்களும் செக் பண்ணுறோம். உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.